வெண்ணிலாவுக்கு ஒரு சரியான ஆப் நம்ம விஜய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வெண்ணிலாவோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமா இருக்குது. சீக்கிரமே விஜய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை. சரி, இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல விஜய் காவேரியோட வீட்டுக்கு போறாரு. எதற்காக அப்படின்னா வெண்ணிலா இந்த மாதிரி சத்தம் போட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் சாரதா மூலியமா விஜய்க்கு தெரிய வருது. அப்ப விஜய் போய் ஆறுதல் சொல்லலாம், ஏன்னா பாவம் அவங்க ஏற்கனவே மன கஷ்டத்துல இருப்பாங்க. இப்பதான் நம்ம போய் ஆறுதல் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றதுக்காக அங்க போறாரு. அங்க போனா தயவு செஞ்சு நீங்க டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நீங்க எதுக்காக தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களால தான் நாங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இது நாள் வரைக்கும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது, சோ இதுதான் உங்களுக்கு ஆசையா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வெண்ணிலா பிரச்சனையை சரி செய்யறேன் அல்லது நான் முடிச்சு கூட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. பட் சாரதா அதை எதையுமே கேட்கிற மாதிரி இல்ல. நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த பிரச்சனை முடியற மாதிரி தெரியல, தயவு செஞ்சு நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து காவேரிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா கேக்குறாங்க. பட் விஜய் இதுக்கப்புறம் இங்க நின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அந்த டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே கொஞ்சம் எரிச்சலா இருக்குதுன்றதுனால அவர் கிளம்பி நேர காவேரியை பாக்குறதுக்காக அங்க ஸ்டாலுக்கு போறாரு. ஸ்டால்ல காவேரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள போக சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசுறாரு. ஏன் காவேரி உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, நான் போய் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவங்க ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. காவேரி பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. சார் அப்படி கிடையாது சார், வெண்ணிலா போய் சடனா கத்திருப்பாங்க, அதனால அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பாங்களே தவிர்த்து அவங்க வந்து காரணம் இல்லாம அப்படி ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசிருக்காங்களா, இல்லையே, சோ அந்த அளவுக்கு போய் வெண்ணிலா பேசிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது காவேரிக்கு தெரியுது. அததான் விஜயம் கேட்கிறாரு, உனக்கு எல்லாமே நல்லா தெரியுது, ஆனா இருந்தாலும் உன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிதானே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல காவேரியும் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா தான் போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு காவேரிக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்பவே முக்கியம், விஜய்க்கு அதை விட காவேரி முக்கியம். சோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் மீடியா வந்துடுறாங்க. அவங்க வந்து இங்க பாருங்கடா சூப்பர் கண்டென்ட் கிடைச்சிருக்குது, நம்ம இங்க நடக்கிற எக்ஸிபிஷனை மட்டும் கவர் பண்ண வந்திருந்தோம், ஆனா அதை விட ஒரு தரமான கண்டென்ட் கிடைச்சிருக்குது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க. விஜய் கடுப்பாகிறாரு. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் ஓரமா வரீங்களா, இது வந்து பிசினஸ் பண்ற இடம், நீங்க பிசினஸ் கெடுக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் ஓரமா கூட்டு போய் இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் விடிஞ்சா உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சுத்திக்கிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க காவேரி தான் என்னோட மனைவி சரியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அண்ட் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை அவங்க கேட்க, காவேரி தான் என்னோட மனைவி, அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான், நாங்களும் அவளும் வந்து பிரிஞ்செல்லாம் கிடையாது, எங்களுக்குள்ள சின்ன மனக்கசப்பு இருக்குதே தவிர்த்து மத்தபடி நாங்க பிரிஞ்செல்லாம் இல்ல, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், அவங்க தான் தேவையில்லாம வதந்தியை பரப்பிக்கிட்டு அலையறாங்க, சோ அவங்க நினைக்கிற விஷயம் நடக்காது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீடியாக்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இருந்தா கண்டிப்பா ஏதாவது கோக்குமாக்கா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு கிளம்பிருங்க, எனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்காது, என்னோட மனைவி காவேரி தான் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அனுப்பி விடுறாரு விஜய். அதுக்கப்புறம் கட் பண்ணா விஜய் வீட்டில் இருக்கும்போது இந்த நியூஸை தாத்தா பாட்டி பார்த்துட்டு, என்னப்பா விஜய் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னாரம் ராகினி வர்றாங்க. ராகினியை பார்த்து விஜய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை திட்டுன்னு திட்டுறாரு. ராகினி இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் காவேரி இரிட்டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எப்பவும் நினைச்சிருக்கேனே தவிர உங்களை நான் எப்பயும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சதே கிடையாது, சோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க தப்பிக்க பாக்குறாங்க. ஆனாலும் விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிட்டாரு, உன்னை கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.